Welcome to VL Academy. As I promised, நான் காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டும் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ. அண்ட் பிஃபோர் தட் நான் ரிசர்ச் மெத்தடாலஜி வீடியோஸ் போட்டிருந்தேன் இல்லையா? அதில் வந்து நான் ஒரு கொஷினர் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொஷினருக்கான லிங்க் இருக்கு. அந்த கொஷினரை நீங்கள் ஃபில் பண்ணுங்க. வென் ஐ கெட் அ பெட்டர் நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ், அதுக்கப்புறம் நான் அனாலிசிஸ் பண்ணுறதை நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ டூ பீப்புள் ஹவ் ஆஸ்ட் அபவுட் கான்செப்ஷுவல் ஃப்ரேம் கேட்டிருந்தீங்க. அதுவும் நான் as early as possible அந்த வீடியோ நான் போடுறேன் மெம்பர்ஷிப் இதில். ஸோ யூ கேன் ஜாயின் ஒன்ஸ் ஐ அப்லோட் இட். அண்ட் நவ் லெட்ஸ் கெட் இன் டு த சப்ஜெக்ட் காஸ்ட் அக்கவுண்டிங். ஸோ நான் வந்து இந்த காஸ்ட் அக்கவுண்டிங்கில் வெரி பேசிக் இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது எதுக்கு அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாலாம் போடலை. டைரக்டாக ப்ராப்ளம் இருக்கிற சாப்டருக்கு வந்துட்டேன். அதாவது காஸ்ட் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத. பிஃபோர் தட் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லிடுறேன். எதுக்கு இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்னுக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த செமஸ்டர் ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த சிலபஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொன்ன உடனே யூ ஹேவ் த்ரீ ஆப்ஷன்ஸ். அதில் ஒன்று வந்து யூ நீட் டு பை அ டெக்ஸ்ட் புக். இந்த ஆத்தர் தான் ஃபாலோ பண்ணுறோம், ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்கை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேவ் அன் ஆப்ஷன் டு பை அ டெக்ஸ்ட் புக். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் புக் நான் இப்போ யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் புக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹725. பட் அதே இதை நீங்கள் வந்து யாராவது ஒரு நல்ல மனுஷன் வாங்கியிருப்பாங்க அந்த கிளாஸ்ல ₹725 செலவு பண்ணி, அவங்க கிட்ட இருந்து புக் ஒரு 5 நிமிஷம் கடன் வாங்கி எந்தெந்த சாப்டர் இருக்குன்னு பார்த்து அந்த சாப்டர்ஸ் மட்டும் நீங்க ஜெராக்ஸ் எடுத்தீங்கன்னா இட் வில் கம்ஸ் அரௌண்ட் 300 to 400 rupees. பட் இந்த புக்ல நம்ம பார்க்குற கன்வீனியன்ட் வந்து அந்த ஜெராக்ஸ் காப்பியில இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ த காஸ்ட் இஸ் ஆல்சோ லெஸ், பட் த அவுட்புட் விச் வி நீட் கேன் பி அக்கம்ப்ளிஷ்ட் வித் தி ஜெராக்ஸ் காப்பி. ஓகே. பட் இந்த ரெண்டு ஆப்ஷன் இல்லாம நம்ம கிளாஸ்ல வந்து சைலண்டான ஒரு 4-5 புத்திசாலிங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னா லைப்ரரியில போய் இம்மீடியட்டா புக்கை எடுக்கிறது. ஓகே. அதுக்கு செலவே கிடையாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல நம்ம லைப்ரரியில போய் புக் எடுக்கிறதுங்கிறது 60 பேத்துக்கும் சாத்தியம் கிடையாது. ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு சிலருக்கு என்ன, நான்லாம் லைப்ரரியில போய் புக்கை தேட மாட்டேன்ப்பா. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த டைம் ஓவர் தேர். அந்த மாதிரி கொஞ்சம் வெல் டு டூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன். நான் வந்து புது புக் வாங்குவேன். அட்லீஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் யூஸ் டு பி லைக் தட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டிசைட் பண்ணணும். நமக்கு இந்த 3 ஆப்ஷன்ல எது பெஸ்ட், எது பாசிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்னுக்கும் நம்ம வந்து too many options will be there to make a finished goods to reach the customer. ஆனா அதுல எந்த ஆப்ஷன் நமக்கு எக்கனாமிக்கலா இருக்கும்? நம்பர் ஒன். எந்த ஆப்ஷன் குவாலிட்டேட்டிவா இருக்கும்? கொஞ்சம் குவாலிட்டியும் வேணும், நமக்கு காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாகணும், பிளஸ் நமக்கு அதுல ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் வந்து ஒரு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி கஸ்டமர் கூட சேர்க்கறதுக்குள்ள நமக்கு எவ்வளோ செலவுகள் இருக்கு, என்னென்ன செலவுகள் இருக்குன்னு அவங்க அனலைஸ் பண்ணி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஷீட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் இந்த காஸ்ட் ஷீட் அப்படிங்கிறது. அதுதான் செகண்ட் சாப்டர் உங்களோடது. ஸோ பிஃபோர் தட் இந்த செலவுகள்ங்கிறது வந்து என்னென்ன கேட்டகரிஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை. அதுக்கு கீழே டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்னு இருக்கு. ஸோ அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் இல்ல மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஃபார் ஸ்பெசிபிக் ஜாப். அதாவது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன், அதுல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேலைக்கு மட்டும் இந்த மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்றதும் நமக்கு டைரக்ட் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்பென்சஸ் தான். பார்ட்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ், அதுக்கு ஏதாவது ஒரு பார்ட் தேவை அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு கால் டாக்ஸியே வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுல வந்து ஒரு மியூசிக் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்றது இஸ் மஸ்ட். அது இருந்தாதான் கஸ்டமர் வருவாங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றது சம்டைம்ஸ் இட் வில் பி இன்க்ளூடட் இன் டைரக்ட் மெட்டீரியல்ஸ். அண்ட் பிரைமரி பேக்கிங் மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம ஒரு ஃபினிஷ் குட்ஸை உருவாக்குனா மட்டும் பத்தாது, அதுக்கான பேக்கிங் மெட்டீரியல்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து டைரக்ட் மெட்டீரியல்ஸ் கீழே வரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ். ஐ திங்க்
டைப்பிங் எரர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால. ஸோ இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ். இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்கு. அதுல பெரிய பெரிய மெஷின்ஸ் இருக்கு. அதுல நம்ம பொருள உற்பத்தி பண்றோம். அதெல்லாம் உற்பத்தி பண்றப்ப சைட்ல வந்து சில வேஸ்ட் எல்லாம் கீழ விழுக தான் செய்யும். ஸோ அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு நமக்கு ப்ரூம்ஸ் தேவ. அப்புறம் அத கலெக்ட் பண்ற டஸ்ட் கலெக்டர் தேவ. அதையெல்லாம் போடுறதுக்கு ஒரு கார்பேஜ் பேக், டஸ்ட்பின் தேவ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். இல்ல மெஷின் ஒழுங்கா ஓடுறதுக்கு கிரீஸ் ஆயிலு, லூப்ரிகன்ட்ஸ் எல்லாம் தேவ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்டைரக்ட் மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸ். ஓகே. கன்சியூமபிள்ஸ் லைக் காட்டன் வேஸ்ட். இப்போ உங்க காலேஜே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு என்ன சொல்லுவீங்க? டஸ்டரு, சாக் பீஸு இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட்ங்கிறது உங்களோட ப்ரொஃபசர்ஸ் அவங்களுக்கு குடுக்குற சேலரீஸ். ஓகே. அது மாரி ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றது? இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ இங்க மெட்டீரியலுக்கு கீழ டைரக்ட், இன்டைரக்ட் பார்த்துட்டோம். ஓகே. அடுத்தது லேபர். லேபருக்கு கீழ டைரக்ட் லேபர் அப்படிங்கிறது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ பண்றதுக்கு யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ, அவங்க எல்லாமே டைரக்ட் லேபர். ஓகே. அண்ட் அ தோஸ் ஹூ ஹவ் என்கேஜ்ட் பை வே ஆஃப் சூப்பர்விஷன், மெயின்டனன்ஸ் அந்த மாதிரி ஆளுங்கலாம் வந்து இன்டைரக்ட் லேபர்ஸ் ஐ திங்க். ஓகே. விச் இஸ் த ரைட் ஸ்பெல்லிங் ஐ டோன்ட் நோ. நம்ம புக்ஸ்ல வந்து எல்ஓபிஓயூஆர்எஸ்ன்னு குடுத்துருக்காங்க. எல்ஓபிஓயூஆர் பட் இங்க வந்து லேபர் அப்படிங்கிறது வந்து ரெட் லைன் காமிக்குது. ஸோ நம்ம வந்து யூஆர்ஏ போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இட் டசன்ட் மேட்டர் இஃப் இட் ஷோஸ் லைக் தட். ஸோ இப்போ வந்து என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து சூப்பர்விஷன் பண்றவங்க, மெயின்டனன்ஸ் பண்றவங்க, அவங்கலாம் வந்து இன்டைரக்ட் லேபர்ஸ். ஓகே. அவங்க வந்து அந்த பொருள உற்பத்தி பண்றதுக்கு டைரக்ட்டா எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் குடுக்கறதில்ல. அவங்கலாம் பெர்ஃபெக்ட்டா வேலை பார்க்குறாங்களான்னு ஜஸ்ட் செக் தான் பண்றாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ, அவங்கலாம் இன்டைரக்ட் லேபர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இங்க வந்து மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டோம், லேபர் பார்த்துட்டோம் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ இங்க வந்து அதர் எக்ஸ்பென்சஸ்லயும் டைரக்ட், இன்டைரக்ட் இருக்கு. அண்ட் இந்த இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு கீழ இந்த 4 கேட்டகரீஸ் வரும். ஓகே. That is production overhead, administration overhead, selling overhead and distribution overhead. இப்போ இந்த production related that they have given separately. அதாவது இப்போ manufacturing or production overhead அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is cover all indirect expenditure incurred by the undertaking from the receipt of the order until its completion ready for dispatch. ஸோ இங்க மேனுஃபேக்சரிங் கன்சர்னுக்கு தேவையான அத்தனை எக்ஸ்பென்சஸுமே கஸ்டமர் ஆர் டு த ஃபினிஷ்ட் குட் ஸ்டோர். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் ஆன் ஃபிக்ஸட் அசெட்ஸ் லைக் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஒர்க்ஸ், பில்டிங் அண்ட் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே இன்டைரக்ட்ல வரும். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் தான். ஒரு மெஷின், ஒரு பெரிய மெஷினை லான்ச் பண்ணி அதுல தான் ப்ரொடக்ஷன் பண்றோம். ஓகே. பட் திடீர்னு அந்த மெஷின்ல ஒரு ஸ்க்ரூ தொலைஞ்சு போச்சு, ஒரு நட்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரூவை நட்டு நம்ம வாங்கணும். ஸோ அது வந்து ரூ. 1 2 நட்டா இருக்காது. ஈவன் ஃபார் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு 4, 5 இயர்ஸ் வி ஹேவ் பர்ச்சேஸ்ட் ஒன் கார்ட். ஒரு கட்டிலுக்கே வந்து அவ்ளோ காஸ்ட். ஸோ அதுக்கான நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க டிஸ்மேண்டில் பண்ணி இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்து திரும்ப அசெம்பிள் பண்றப்ப பார்த்தா நட்ஸ மறந்துட்டு வந்துட்டோம். அந்த நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ மறந்துட்டு வந்துட்டோம். ஓகே லெட் அஸ் பை தி சேம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல பார்த்தா, தி காஸ்ட் ஆஃப் தட் செட் இஸ் ₹5000. இது வந்து ஒரு சாதாரண ஒரு கட்டிலுக்கு மட்டும் இவ்ளோ காஸ்ட்னா, பெரிய பெரிய மெஷினரி லான்ச் பண்றதுக்கு அத விட காஸ்ட்லியான டூல்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் அந்த புரொடக்ஷன் ரிலேட்டடா வர்றப்போ, தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் புரொடக்ஷன் ஓவர்ஹெட். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட். அதுவும் எப்படி இன்டைரக்ட்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் கண்ட்ரோலிங் அண்ட் மேனேஜிங் தி ஆப்பரேஷன் அண்ட் தீஸ் இன்க்ளூட் ஆல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் தி டைரக்ட் அண்ட் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்க வந்து ஆஃபீஸ் ரெண்ட், லைட், ஹீட்டர், சாலரீஸ் அண்ட் வேஜஸ் ஆஃப் கிளர்க். இவங்க வந்து ஆஃபீஸ்ல ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க இல்லையா? இப்ப நீங்க உங்க காலேஜே எடுத்துக்கோங்க. ப்ரொஃபசர்ஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க. டீன் இருப்பாங்க. பிரின்சிபல் இவங்க எல்லாருமே வந்து டைரக்ட் பீப்பிள். பட் ஆனா இவங்களுக்கெல்லாம் சேலரி, பிஎஃப், அப்புறம் எவ்வளோ நாள் லீவ் எடுக்குறாங்க.
ஸோ அது வந்து என்ன லீவு, கேஷுவல் லீவா, மெட்டர்னிட்டி லீவா, லாஸ் ஆஃப் பேவா, இதையெல்லாம் பார்க்கறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் உங்க காலேஜ்ல இருப்பாங்க. அவங்க தான் ஆஃபீஸ்ல இருப்பாங்க. அண்ட் நீங்க பே பண்ற ஃபீஸ் அண்ட் நீங்க வந்து ஃபீஸ் டியூ ஏதாவது வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆஃபீஸ்ல ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. அவங்கலாம் தான் வந்து இன்டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். ஓகே. அடுத்தது செல்லிங் ஓவர்ஹெட்ஸ். இது வந்து ஆப்வியஸ்லி மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே. ஷோரூம் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மென்ட் சார்ஜஸ், ஃபேன்சி பேக்கிங் டு அட்ராக்ட் சேல்ஸ் அண்ட் சாம்பிள் அண்ட் ஃப்ரீ கிஃப்ட்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு செலவு தான். இப்போ வந்து ஒரு ஃப்ரீ சாம்பிள் குடுக்குறோம். இல்ல உங்க காலேஜ்லயே வந்து இவ்ளோ நல்ல மார்க் வாங்குன ஸ்டூடண்ட்ஸ்க்கு நாங்க ஃப்ரீயா எஜுகேஷன் குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த ஒரு ஸ்டூடண்ட் உடைய காஸ்ட் வந்து செலவு தான். ஓகே. சோ அது மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்லயும் வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, அதுவும் அவங்களுக்கு அது செலவு தான். சோ அந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் இட்ஸ் அன் இன்டைரக்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் செல்லிங் ஓவர்ஹெட்ஸ். இங்க ஓவர்ஹெட்ங்கிறது செலவு தான். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ல வந்து that is expenses incurred from the time the product is completed in the works until overhead include all expenses incurred from the time the product, sorry, included warehouse rent, warehouse staff, it reaches its destination. அதாவது நீங்க மேனுஃபேக்சர் பண்ண பொருள் வந்து அந்த இடத்துல இருந்து திரும்ப அவங்களோட ஃபைனல் கன்சியூமர் கிட்ட போற வரையும் ஆகிற செலவுகள் எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். ஓகே. இந்த மெட்டீரியல், லேபர் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் கீழ இன்டைரக்ட்னு சொல்றது எல்லாமே இந்த செலவுகள் தான். ப்ரொடக்ஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. சோ இப்போ இந்த மாதிரி என்னென்ன செலவுகள் அப்படிங்கறது நம்ம பார்த்துட்டோம் ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்குள்ள. சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் தான் நான் இங்க போட்டிருக்கேன். ஓகே. அண்ட் திஸ் இஸ் தி ஃபார்மேட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆர் காஸ்ட் ஷீட். இதுல டைரக்ட் மெட்டீரியல்ஸ், டைரக்ட் லேபர்ஸ் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே நம்ம டோட்டல் பண்றதுதான் பிரைம் காஸ்ட். ஓகேவா? அது கீழே வந்து ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் மட்டும் நம்ம ஆட் பண்றோம்னா அது ஒர்க் காஸ்ட். அந்த ஒர்க் காஸ்ட்டுக்கு கீழே அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் அது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே. அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் வந்து டோட்டல் காஸ்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? இப்ப நம்ம இந்த டேபிள பார்த்துட்டோம். இதுல வந்து என்னன்னா டைரக்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அது வந்து பிரைம் காஸ்ட். அது கீழே ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் இது பண்ணா ஒர்க் காஸ்ட். அதுக்கப்புறம் திரும்ப அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் இது பண்ணோம்னா அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா? அது வரையும் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கான செலவுகள் எல்லாமே தெரிஞ்சிரும் இதோட. ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப இந்த செல்லிங் ஓவர் ஹெட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது என்னவாகும்? நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நமக்கு காமிக்கும். ஓகே. டோட்டல் காஸ்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். டோட்டல் காஸ்ட்ங்கிறது அந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி ஒரு ஃபைனல் கஸ்டமர் கைக்கு போறப்ப நமக்கு எவ்வளவு செலவாகுதுங்கிறத காட்டுறது தான் இந்த டோட்டல் காஸ்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே. சோ இப்போ இந்த ஃபார்மேட் பார்த்துட்டோம். வித் திஸ் இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்தது நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே. சோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். என்னால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.